Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் லெக்சர் சீரிஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4th யூனிட்டில் இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் தான். இப்போ ஹைப்பர் பேராமீட்டர்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் வரும். அதுக்கு மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ ஹைப்பர் பேராமீட்டர்னா என்னன்னு பார்க்கலாமா? டீப் லேர்னிங் மாடலில் லேர்னிங் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த லேர்னிங் ட்ரைனிங், அதாவது நம்ம மாடல்ஸ்க்கு மிஷினுக்கு ட்ரெயின் பண்ண போகிறது தான் அந்த மிஷின் லேர்னிங்கோட வேலை. அந்த மிஷின் லேர்ன் பண்ணுறப்ப அந்த ட்ரைனிங் டைம்ஸில் எந்த மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸ் அது சூஸ் பண்ணணும் அப்படின்ற செட்டிங்கை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹைப்பர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மாடல் எப்படி கற்றுக்கணும்னு நம்ம டிசிஷன் எடுத்து அந்த செட்டிங்கில் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் ஆர் செட்டிங்ஸ் ஆர் கண்ட்ரோல் பேராமீட்டர் தட் யூ சூஸ் பிஃபோர் ட்ரைனிங் ஸ்டார்ட். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம சூஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி அந்த மாடல் ட்ரெயின் ஆகணும், அது எதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் ஹைப்பர் பேராமீட்டர். ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் இஸ் அ கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர் whose value is set before the training process begin, control the model behavior and the process. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த லேர்னிங் ரேட்டு, பேட்சோட சைஸ், எவ்வளோ லேர்ன் பண்ணணும், பேட்ச் சைஸ் என்ன, நம்பர் ஆஃப் எபோச்சு, எத்தனை லேயர் இருக்கணும், ட்ராப் அவுட் ரேட் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செட்டிங்ஸில் கொண்டு போய் நம்ம செட் பண்ணி எனக்கு இது வேணும், இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா? இதுக்காக கொண்டு வர டெக்னிக் ஹைப்பர் பேராமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டருக்கும் நார்மல் பேராமீட்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பேராமீட்டர்ஸ் அப்படின்னாலே அதை ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணும். பட் ஹைப்பர் பேராமீட்டரை நம்ம மேனுவலாக செட் பண்ணி ட்ரைனிங்க்கு முன்னாடியே நம்ம என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துறது. பேராமீட்டரில் வெயிட்ஸும் பயாஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே லேர்னிங் ரேட்டு, பேட்ச் சைஸ்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்க முடியும். பேராமீட்டர் இன்சைட் த மாடல் ஸ்டோர் ஆகும், இது அவுட் சைட் த மாடல் ஸ்டோர் ஆகும். ட்ரைனிங் இடத்துல நம்ம ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கப்போ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? பட் இங்கே ஃபிக்ஸ்டு தான். நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நமக்கு என்னெல்லாம் வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஆகும். இது ஹைப்பர் பேராமீட்டரோட வேலை. ஓகே, தென் ஒரு சம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இந்த ஹைப்பர் பேராமீட்டரை பொறுத்தளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அதால் ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம மேனுவலாக செட் பண்ணுறது தான். ஓகே, ட்ரைனிங் டைமில் மாடல் வெயிட்டு மாறி மாறி கற்றுக்கும், அதாவது வேணுன்றதை எடுத்துக்கும். ஆனால் ஹைப்பர் பேராமீட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு செட் பிஃபோர் ட்ரைனிங் கொடுக்க முன்னாடியே நம்ம என்ன வேணுமோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அதை செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தே கண்ட்ரோல் த லேர்னிங் ப்ராசஸ். ஓவரால் லேர்னிங் ப்ராசஸை அதான் கண்ட்ரோல் பண்ணும். மாடலோட ஸ்பீட் எப்படி இருக்கணும், அக்யூரசி எப்படி இருக்கணும், ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் நடக்கணுமா, மெமரியோட யூசேஜ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே ஹைப்பர் பேராமீட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட், நோ ஃபிக்ஸ்டு பெஸ்ட் வேல்யூ. ஒவ்வொரு டேட்டா செட்ல இருந்தும் கரெக்ட் வேல்யூவை எடுக்குமே தவிர அதுக்கு ஏற்ற மாதிரி இது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே வச்சுக்காது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ல தான் ஹைப்பர் பேராமீட்டர் ஒர்க் ஆகும். தென் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடல் ஹைப்பர் பேராமீட்டர். மாடல் ஹைப்பர் பேராமீட்டர் அப்படின்னா தே டிசைட் த ஸ்ட்ரக்சர் ஆன் மாடலோட ஷேப். எப்படி இருக்கணும்னா அந்த மாடலோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் டிசைட் பண்றது. தட் மீன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் லேயர் இருக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கணும், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும், ஆர்எல்யூஆ, சிக்மாய்டா, டேனா, இந்த மாதிரி ட்ராப் அவுட் ரேட் எப்படி இருக்கணும்னு மாடலோட ஸ்கெலட்டன் ஆர் ஷேப்பை டிசைட் பண்றது தான் இந்த மாடல் ஹைப்பர் பேராமீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ட்ரைனிங் ஹைப்பர் பேராமீட்டர். ட்ரைனிங் ஹைப்பர் பேராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மாடல் எதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றத, எப்படியெல்லாம் கற்றுக்கணுன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? லேர்னிங் ரேட் என்ன, பேட்ச் சைஸ் என்ன, நம்பர் ஆஃப் எபோச் என்ன இருக்கு, ஆப்டிமைசர் எதை யூஸ் பண்ணணும், ஆடமா, எஸ்ஜிடியா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செட் பண்ணி கொடுக்கறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் ஹைப்பர் பேராமீட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங், அதாவது அன்வான்ட் எக்ஸ்ட்ரா இருக்க டேட்டாவை அந்த ஓவர் ஃபிட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெகுலரைசேஷன் ஹைப்பர் பேராமீட்டர். மாடலில் டூ மச்சா நம்ம ஏதாவது மெமரைஸ் எடுத்துக்குது அப்படின்னா அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இருக்கிறது. ஸோ இதில் ட்ராப் அவுட் ரேட்டு, L1 L2 ரெகுலரைசேஷன், இயர்லி ஸ்டாப்பிங் பேஷன்ஸ், இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? இது ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். இந்த 3 டைப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப்பு. நெக்ஸ்ட்
ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங் அப்படின்னா என்னன்றது தான். ஹைப்பர் பராமீட்டர் அப்படின்றது டியூனிங் அப்படின்னா என்னன்னா செட் பை த ஹியூமன் எக்ஸ்பிரிமெண்டேஷன் இன்யூஷன் அண்ட் டொமைன் நாலேஜ். நமக்கு என்ன வேணும், நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணணும், எந்த விஷயங்கள்ல எந்த டொமைனில் என்ன நாலேஜ் அது கெயின் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மேனுவலாக செட் பண்ணுறது தான் இந்த மேனுவல் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங் அப்படின்றது. நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளோட ஹைப்பர் பராமீட்டரை டியூன் பண்ண வைக்கிறோம். இதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு, பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் பேஸ்ட் ஆன் அகாடமிக் லிட்ரேச்சர், தென் விஷுவலைசிங் லாஸ் அண்ட் அக்யூரசி கர்வ்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்களேன், ட்ரையிங் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் மேனுவலி. அதாவது நம்மளோட ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா விதவிதமாக வந்து ஒவ்வொரு செட்டு பேட்சையுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். இது மேனுவல் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங். அதுவே ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூனிங் மீன்ஸ் யூசிங் அல்காரிதம் டு சர்ச் அண்ட் ஆப்டிமைஸ் த பெஸ்ட் ஹைப்பர் பராமீட்டர் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஹியூமன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்களுடைய எந்த இன்ட்ரப்டும் இல்லாமல் அவங்க எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் இந்த சிஸ்டமாக ஒரு பராமீட்டரை சூஸ் பண்ணிக்குது அப்படின்னா அதுதான் ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் வந்து டீப் லேர்னிங்கில் ஒர்க் ஆகுறப்ப மேனுவல் டியூனிங் வந்து ஸ்லோவாகவும் இன்எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிற டைமில் எனக்கு ஆட்டோமேட்டிக் பராமீட்டர் டியூனிங் நடக்கும். ஓகேவா? இது வந்து பெஸ்ட் பேரையும் அதுக்கு வேணுன்ற காம்பினேஷனை பெஸ்ட்டாக சீக்கிரம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுற சான்ஸும் அதுக்கிட்ட போகும். இது ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங். இந்த ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான 2 டைப்னா அது கிரிட் சர்ச்சும் இன்னொன்று ரேண்டம் சர்ச்சும். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா கிரிட் சர்ச்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் இப்போ நம்ம மேக்ஸ்லலாம் படிப்போம்ல, அந்த ப்ராபபிலிட்டிலாம் போடுறப்ப நிறைய காம்பினேஷன்ஸ் வரும். அதில் எல்லா காம்பினேஷன்ஸையும் டெஸ்ட் ஆல் பாசிபிள் காம்பினேஷன், எவ்வளோ காம்பினேஷன் முடியுமோ எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் கிரிட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரேண்டம் சர்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் காம்பினேஷன்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணி அங்கங்கே ஏதாவது ஒரு காம்பினேஷனை சூஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா அது ரேண்டம் சர்ச். ஓகேவா? ஸோ செலக்ட் ரேண்டம் காம்பினேஷன் ஆஃப் ஹைப்பர் பராமீட்டர். தென் பேசியன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அதுக்கு தேவைப்படுற ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி அதுக்கு ப்ராமிசிங் ஹைப்பர் பராமீட்டர் பாஸ் ரிசல்ட்டை வச்சு எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு அதுவாக ஒரு சூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுத்து ஒர்க் பண்ண வைக்கிது ஹைப்பர் பராமீட்டர்னா அது பேசியன் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன்னால பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைப்பர் பேண்ட். ஹைப்பர் பேண்ட் அப்படின்னா பேண்டட் பேஸ்ட் அப்ரோச் யூஸ்டு ஃபார் ஃபாஸ்ட் டியூனிங் ஆஃப் டீப் மாடல். ஓகே, இருக்கிறதுலே பெஸ்ட்டான எது அப்ரோச்சோ அதை எடுத்து அது யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கு வேணுன்ற விஷயங்கள்லாம் செட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஜெனட்டிக் அல்காரிதம் ஆர் எவால்யூஷனரி சர்ச். தட் மீன்ஸ் முன்னாடி இருந்த செலெக்ஷன் ஃபர்ஸ்ட்லேருந்தே எது பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டராக இருக்குன்னு சூஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது. அடுத்து ஆட்டோமேட்டட் மிஷின் லேர்னிங், அதான் ஆட்டோ எம்எல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்டோமேட்டட் மிஷின் லேர்னிங்கு, ஆட்டோ கெராசா, ஆட்டோ எஸ்கே லேர்னர், கெரஸ் டியூனர், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த ஆட்டோமேட்டட் எம்எல் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங் நடக்கிறதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் டிஃபைன் த சர்ச் ஸ்பேஸ். என்ன வந்து பராமீட்டர்ஸ் இருக்குது, என்ன ஹைப்பர் பராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகுது, அதில் பெஸ்ட் ஒன் எது, அதுக்கு பாசிபிளான ரேஞ்ச் என்ன, எவ்வளோ வேல்யூ செட் பண்ண போகுதுன்னா அந்த சர்ச் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சூஸ் த சர்ச் ஸ்ட்ராட்டஜி. இந்த முக்கியமாக இருக்க ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜியில் எதை வந்து அது சூஸ் பண்ண போகுது, கிரிட் சர்ச்சா, ரேண்டம் சர்ச்சா, இல்லை பேசியன் ஆப்டிமைசேஷனா, ஹைப்பர் பேண்டா, ஜெனட்டிக் அல்காரிதமா, இதில் எதை வந்து அது பெஸ்ட்டு சூஸ் பண்ண போகுது அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் யூஸ் கிராஸ் வேலிடேஷன். கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னா என்ன, செக் பண்ணுறது. ஓகேவா? நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் தனியாக வேலிடேஷன் தனியாக சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ண டேட்டாவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது யூஸ் கிராஸ் வேலிடேஷன். ஃபைனலாக ட்ராக் அண்ட் கம்பேர் ரிசல்ட். ஓகேவா? ஃபைனலாக நமக்கு அந்த ஹைப்பர் பராமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாடல் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறது, பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிசஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. ஓகேவா? இது ட்ராக் அண்ட் கம்பேர் ரிசல்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் involved in the hyperparameter tuning process. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின் தான் ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங். இது தனியாக கேட்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கிரிட் சர்ச்சும் ரேண்டம் சர்ச்சும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.